பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அவர் சொல்லும்போது, நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். சிலுவையில் ஒரு மனிதன் அறையப்படும்போது அவனுடைய வாழ்க்கை அங்கே எண்ட் ஆகிறது, ஒரு முடிவுக்கு வருகிறது. இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் சிலுவை என்று பேசும் பொழுது சிலுவையை குறித்து நாம் ஞாபகப்படுத்தும் போது நாம் எதை எடுத்துக்கொள்கிறோம்? நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய கஷ்டங்கள், இவைகளை தான் நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, சிலுவையில் நான் அறையப்பட்டேன். அவன் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இனி நான் அல்ல, நான் சிலுவையில் மரித்து விட்டேன். என்னோடு கூட எனக்குண்டான எல்லாமே என்ன செய்து விட்டது? மரித்து விட்டது. இப்போ அவன் சொல்லுகிறான், நான் மரித்து விட்டேன், இனி நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறது இல்லை, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைதாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்ல, க்ளோரி டு காட், அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை ஏதோ ஒரு பாடுகள், உபத்திரவங்கள் நடுவாக நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை சிலுவையில் அறைந்து விடுங்கள். நீங்கள் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. க்ளோரி டு காட். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்யமாகிறோம்? நாம் குணமடைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய பிரச்சனையை கல்வாரியில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக, உங்களுடைய சூழ்நிலைக்காக, உங்களுடைய வியாதிக்காக ஒருத்தர் மரித்திருக்கிறார்ல, ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்ல, அதை நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்குள் என்ன உண்டாகும் தெரியுமா? புதிய வாழ்க்கை, புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொள்ளுகிறீர்கள். ரோமர் எழுதின நிருபமும் 6வது அதிகாரம் 1-6 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே என்ன சொல்லுகிறது? பாவத்திற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பிரைஸ் தி லார்ட். நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட நாம் என்ன செய்யப்பட்டவர்கள்? மரித்தவர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து பிதாவானவர் அவர் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நீங்கள் மரணத்திற்குள்ளாக இணைக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு பின்னாடி ஒரு சாயல் இருக்கிறது. அது உயிர்த்தெழுதலின் சாயல். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பாடுகளுக்கு, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகும். உங்கள் சிலுவையின் பாதைக்கு கட்டாயம் ஒரு முடிவு உண்டாகும். விசுவாசத்து நீங்கள் தேவனை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் தேவனை அறிக்கை செய்யும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் என் துக்கத்தை சுமந்திருக்கிறார். அவர் என் பாடுகளை ஏற்றிருக்கிறார். எனக்காக அவர் நெருக்கப்பட்டார். நான் இனி நெருக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் இனி துக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் இனி வியாதியாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் இதை நம்புங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. இனி நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. எனக்காக எல்லாவற்றையும் என் இயேசு செய்து முடித்திருக்கிறார். இதை விசுவாசிங்க, அற்புதத்தை கட்டாயம் காண்பீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே, உம்மோடு கூட நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறையா ஆண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய ஜீவியத்தை, ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்மறையாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும். பாரங்கள், துக்கங்கள், வியாகுலங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.